பணிவார்ந்த வணக்கங்கள். இது பக்தி நேரம். ஆன்மீக தகவலிலே நாம் 27 நட்சத்திரங்களின் வழிபாடுகள் பற்றியும் அந்த 27 நட்சத்திரக்காரர்கள் செல்ல வேண்டிய கோயில்கள் பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதன்படி முதல் 9 நட்சத்திரத்தை அழகாக பார்த்தோம். இப்பொழுது அடுத்த 18 நட்சத்திரங்களை விலாவாரியாக பார்க்க போகிறோம். இன்றைய பக்தி நேரத்திலே மகம், பூரம், உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி இந்த 6 நட்சத்திரக்காரர்கள் செய்ய வேண்டிய வழிபாடுகள், போக வேண்டிய திருத்தலங்கள், அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். மகம், மக நட்சத்திரம் ஜெகத்தை ஆளும் என்று சொல்வார்கள். முக்கியமாக பெண் குழந்தைகள் மக நட்சத்திரத்தில் பிறந்தால் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பேரை அடைவார்கள். அதற்கு உதாரணம் நம்முடைய மறைந்த மாண்புமிகு முதல்வர் செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள். மக நட்சத்திரம் ஜெகத்தை ஆளும். அதே போன்று மக நட்சத்திரத்திற்குரிய இஷ்ட தெய்வம் யார் என்றால் சூரிய நாராயண பெருமாள். அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க, லக்ஷ்மி நாராயணர் பார்த்துருப்பீங்க, சூரிய நாராயண பெருமாள் என்று ஒருவர் இருக்கிறார். அவர் யாருன்னா சூரிய பிரபை அன்று, ரதசப்தமி அன்று சூரியன் 7 ரதத்திலே பெருமாள் அமர்ந்து பவனி வருவார். சூரிய நாராயண பெருமாள் தான் மக நட்சத்திரத்துக்குரிய இஷ்ட தெய்வம். அதே போன்று மக நட்சத்திரத்துக்குரிய நவக்கிரக அதிபதி யார் என்றால் கேது. பக்தர்களே, ஞாயிற்றுக்கிழமை மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் கோவிலில் அருகில் இருக்கும் பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன், அதாவது சயன பெருமாள் கிடையாதுங்க, நின்று கொண்டிருக்கும் பெருமாளை வணங்கி அருளை பெறுங்கள். அதே போன்று கேது, நவக்கிரக தெய்வங்களிலே கேது பகவானுக்கு அன்று சென்று தங்களுடைய மக நட்சத்திரத்தின் பேரிலே அர்ச்சனை செய்து வழிபடுங்கள். அதே போன்று கேதுவின் இஷ்ட தெய்வமான விநாயக பெருமானையும் ஞாயிற்றுக்கிழமை வணங்குங்கள். அருகம்புல் சாற்றினால் மக நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வாழ்க்கையில் கிடைக்கும். நான் என்ன இந்த 27 நட்சத்திரம் சொன்னேன்னா, இந்த ஜென்ம நட்சத்திரம் என்பது தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை உண்டாக்குகிறது. ஏனென்றால் எந்த ஒரு நல்ல காரியம், நாம் தொழிலாக இருக்கட்டும், ஒரு கல்யாணமாக இருக்கட்டும், ஒரு காது குத்தாக இருக்கட்டும், ஒரு எந்த விசேஷமாக இருந்தாலும், கோயிலுக்கு சென்றாலும் கூட ஒரு பிரார்த்தனை செய்யும் பொழுது நீங்கள் என்ன கோத்திரம், சிவகோத்திரம், ஹரிகோத்திரம், பரத்வாஜர் என்று வேறு கோத்திரங்கள் இருக்கிறது. அதன் பிரகாரம் உங்களது ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லித்தான் நீங்கள் அர்ச்சனை செய்வீர்கள். அத்தனை விசேஷம். ஆகவே மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நன்றாக குறித்து கொள்ளுங்கள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சூரிய நாராயண பெருமாள். நீங்கள் நவக்கிரக அதிபதியாக திகழ்வது கேது பகவான். அதே போன்று நீங்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம் ஏதேனும் ஒரு நல்ல பெருமாள் ஆலயம் ஞாயிற்றுக்கிழமை சென்று வழிபடுங்கள். அடுத்ததாக பூரம். பூரம் என் தாய் ஆண்டாள் நாச்சியார். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் போக வேண்டிய திருத்தலம் ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூரிலே என் தாய் ஆண்டாள் நாச்சியார், அதாவது 12 ஆழ்வார்களிலே ஆண்டாள் நாச்சியாரும் ஒருவர். அந்த ஆண்டாள் நாச்சியார் அந்த அரங்கனையே தன்னுடைய கணவனாக நினைத்து அந்த ஜென்மத்தில் பிறந்து ரங்கனிடம் முக்தியடைந்த ஒரு பேரருள் கொண்ட கோதை பக்தை. ஆகவே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆண்டாள் நாச்சியார். போக வேண்டிய திருத்தலம் ஸ்ரீவில்லிபுத்தூர். ஆண்டாளுடன் சேர்ந்திருக்கும் ரங்கமன்னாரை தரிசித்து நன்றாக வழிபடுங்கள். ஸ்ரீவில்லிபுத்தூர் போக இயலாதவர்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே லோக்கலில் இருக்கிற பெருமாள் கோயிலில் கண்டிப்பாக ஆண்டாள் சன்னதி இருக்கும். ஸோ ஆண்டாள் சன்னதிக்கு சென்று அழகாக வழிபடுங்கள். பூரம் நட்சத்திரத்திற்கு உண்டான நவக்கிரக தேவதை யார் என்றால் சுக்கிர பகவான். அள்ளி அள்ளித்தரும் சுக்கிர பகவான். ஸோ பக்தர்களே, இதையெல்லாம் நீங்கள் ஏன் குறிச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களுக்குண்டான இஷ்ட தெய்வத்தையும் நவக்கிரக தெய்வ அதிபதியையும் வணங்க அவர்கள் வாழ்க்கை மகோன்னதமான நிலைக்கு திரும்பும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்பொழுது பூரம் நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய இஷ்ட தெய்வம் ஆண்டாள் நாச்சியார். நீங்கள் செல்ல வேண்டிய கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர்.
அங்கு செல்ல வசதி இல்லாதவர்கள் நீங்கள் உங்களது பகுதியில் இருக்கும் பெருமாள் கோயிலுக்கு சென்று அருகிலேயே ஆண்டாள் சன்னதி இருக்கும், அங்கு ஆண்டாளை வணங்குங்கள். அதே போன்று உங்களுடைய நவக்கிரக தெய்வத்தின் அதிபதி சுக்கிர பகவான். ஆகவே வெள்ளிக்கிழமை இந்த பிரார்த்தனையை செய்யுங்கள். அற்புதமான பலன்களை கொண்டு வாழ்க்கையில் வீறு நடை போடுங்கள். அடுத்ததாக உத்திரம். ஆஹா, உத்திர நட்சத்திரம் யான் வணங்கும் தர்மசாஸ்தா ஹரிகரசன் ஐயப்பனின் ஜென்ம நட்சத்திரம். இந்த உத்தரத்தில் பிறந்தவர்களின் இஷ்ட தெய்வம் யார் என்றால் அன்னை மகாலட்சுமி தேவி. நேயர்களே, யாருக்கெல்லாம் வசதி இருக்கிறதோ ஒரு முறை கோலாபுரி சென்று அன்னை மகாலட்சுமியை வணங்குங்கள். குறிப்பாக உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கோலாபுரி மகாலட்சுமியை வணங்க செல்வ செழிப்புடன் அவர்கள் வாழ்க்கை திரும்பும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. உத்தர நட்சத்திரத்தின் நவகிரக அதிபதி சூரிய பகவான். ஆகவே சூரியனையும் பிரார்த்தியுங்கள். நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்று அதிகாலை குளித்துவிட்டு இங்கே அருகில் இருக்கும் பெசன்ட் நகர் அஷ்டலட்சுமி ஆலயத்திற்கு சென்றும் வணங்கலாம். ஏனென்றால் சென்னை எங்கெல்லாம் லக்ஷ்மி ஆலயம் இருக்கிறதோ அங்கெல்லாம் சென்று வணங்குங்கள். உத்திர நட்சத்திரின் இஷ்ட தெய்வம் அன்னை மகாலட்சுமி. உத்திர நட்சத்திரத்தின் நவகிரக அதிபதி யார் என்றால் சூரிய பகவான். ஆகவே ஆதித்ய கிருதயம் படியுங்கள். சூரியனை மனம் குளிர வேண்டுங்கள். ஏனென்றால் சூரியன் தந்தையார் ஸ்தானம். ஆகவே ரொம்ப அற்புதமான ஒரு பலன்களை கொடுக்கும் உத்திர நட்சத்திரத்தின் நவகிரக அதிபதி சூரிய பகவான். வெள்ளிக்கிழமை அன்று மறவாமல் மகாலட்சுமியை வணங்கும் பொழுது நீங்கள் சிவன் கோயிலுக்கு சென்று சூரிய பகவானை மனமாக பிரார்த்தியுங்கள். அங்கு அர்ச்சனை செய்து தங்களுடைய பெயரிலே அர்ச்சனை செய்து வழிபடுங்கள். தடைகள் எல்லாம் விலகும். குறிப்பாக பெரும் பதவி வேண்டும் என்று விருப்பப்படுபவர்கள் இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மேன்மையான மிகப்பெரிய பதவியை அடையலாம் என்று புராணங்கள் கூறுகிறது. நான் கூறும் அத்தனை விளக்கங்களும் இந்த வழிபாட்டு முறைகளும் பிரம்மாண்ட புராணத்தில் எடுக்கப்பட்டவை. ஆகவே உங்களுக்கு எந்த விதமான செகண்ட் தாட் ப்ராசஸே வேண்டாங்க. உங்களோட இஷ்ட தெய்வம் கோயிலுக்கு போக சொல்கிறோம், நீங்கள் அதை வணங்க சொல்கிறேன். அதன் பிரகாரம் வாழ்க்கையில் மகோன்னதமான நிலையை அடைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய அவா. பக்தர்களே, உத்திர நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அன்னை மகாலட்சுமி. உத்திர நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய நவகிரகத்தின் அதிபதி, நவகிரகத்தின் முதன்மை நாயகன் சூரிய பகவான். வெள்ளிக்கிழமை அன்று மறவாமல் இந்த பிரார்த்தனைகளை மேற்கொள்ளுங்கள். அடுத்ததாக ஹஸ்தம். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குண்டான இஷ்ட தெய்வம் யார் என்றால் காயத்ரி தேவி. ஆஹா, அன்னை காயத்ரி தேவி யார் என்று தெரியுங்களா உங்களுக்கு? இன்றைக்கி உலகம் முழுக்க நாம் அனைவரும் சொல்லும் ஒரே யூனிவர்சல் மந்திரம் ஓம் பூர்பவஸ்வஹ தத்சவிதுரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோயோன பிரச்சோதியாது. ஆதியாயிருக்கும் உன்னை நான் வணங்குகிறேன் என் தாய் காயத்ரி தேவி. என்றும் என்னை முகப்பொலிவுடன் வைத்து என்னை என்றென்றும் காப்பாய் காயத்ரி தேவி என்று ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் காயத்ரி தேவியை வழிபடுங்கள். கூடுமானவரை இங்கு காயத்ரி தேவிக்கு வடநாட்டிலே நிறைய ஆலயம் இருக்கிறது. ஆகவே தென்னிந்தியாவில் எனக்கு தெரிந்தவரை ஆவடியில் வைஷ்ணவி தேவி கோயில் இருக்கிறது, அங்கே காயத்ரியின் சன்னதி இருக்கிறது. அதே போன்று சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்திலே ஒரு விநாயகர் ஆலயத்திலே காயத்ரி தேவியின் சன்னதி இருக்கிறது. ஆகவே மறவாமல் காயத்ரி தேவியை வழிபடும் நேரம் என்ன தெரியுமா? காலையில் 5 மணியிலிருந்து 5:30 மணி வரை. தங்களுடைய வீட்டில் காயத்ரி படம் இருந்தால் அதை வைத்து பூஜை செய்யுங்கள். ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் நவகிரக அதிபதி யார் என்றால் சந்திர பகவான். ஆஹா, மாத்ருஸ்தானம். ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பத்மத்வஜாய வித்மஹே பத்மஸ்தாய திமி தன்னோ சோம பிரச்சோதியாது என்று சந்திரபகவானின் காயத்ரியை சொல்லுங்கள். ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கூடுமானவரை வெள்ளை நிறம் அணிந்து எந்த ஒரு காரியத்துக்கு போனாலும் நீங்கள் செய்யுங்க, மிகப்பெரிய வெற்றி அடைவீர்கள். இதில் இன்னொரு சூஷ்மம் இருக்குங்க. இப்போது நம்ம நட்சத்திரத்துக்கு உண்டான இஷ்ட தெய்வம், நட்சத்திரத்துக்கு உண்டான நவகிரக தெய்வம், இதை ரெண்டையும் ஆராதிக்கும் பொழுது இந்த சந்திரனால் உங்களுக்கு ஏற்படும் நல்ல மாற்றங்கள் இன்னும் பல வெற்றிகளை கொடுக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் உங்களுக்கு வேண்டாம். நாம் மகம், பூரம், உத்திரம், ஹஸ்தம் இவை 4ஐயும் பார்த்தோம். இப்பொழுது 5ஆவதாக சித்திரை. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் போக வேண்டிய திருத்தலம் சக்கரத்தாழ்வார் திருமோகூர். மதுரையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் அளவிலே திருமோகூரிலே
சக்கரத்தாழ்வார் ஆலயம் இருக்கிறது. பக்தர்களே, அதாவது இந்த திருமோகூர்ன்றது வந்து ஒரு திவ்ய தேசம். இந்த திருமோகூரில் போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, காளமேக பெருமாள் அவரை வழிபட்டு அந்த காளமேக பெருமாள் பக்கத்திலேயே போனீங்கன்னா சக்கரத்தாழ்வாரின் சன்னதி இருக்கிறது. அந்த சக்கரத்தாழ்வாருக்கு சென்று துளசி மாலையை அணிவித்து அற்புதமான திராட்சை, அந்த சின்னதாக ப்ரௌன் கலர் திராட்சை இருக்குது பார்த்தீங்களா, அதை வாங்கி உங்களுடைய பெயரில் அர்ச்சனை செய்யுங்கள். குறிப்பாக கூடுமானவரை சனிக்கிழமை இந்த ஆலயத்திற்கு செல்லுங்கள். திருமோகூர் காளமேக பெருமாள் ஆலயத்தில் கோவில் கொண்டுள்ள சக்கரத்தாழ்வார் மிக 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 விசேஷமான திருத்தலம். முக்கியமாக சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எதிர்கொள்ளும் அளவில்லா பிரச்சனைகளை சுமூகமாக வெற்றிகரமாக முடித்து தரும் தெய்வம் நம்முடைய தெய்வம் சக்கரத்தாழ்வார். சக்கரத்தாழ்வார் யாருமல்ல, எம்பெருமான் கையில் இருக்கும் அந்த சக்கராயுதம் அவர்தான். சக்கரத்தாழ்வாராக நமக்கெல்லாம் அருள்பாலிக்கிறார். முன்முகத்திலே சக்கரத்தாழ்வாராகவும் பின்முகத்திலே நரசிம்மமூர்த்தியாகவும் நமக்கெல்லாம் காட்சி தருகிறார். சித்திரை நட்சத்திரத்தின் நவக்கிரக அதிபதி யார் என்றால் நம்முடைய அற்புதமான கடவுள் செவ்வாய் பகவான். நேயர்களே, செவ்வாய் வந்து அங்காரகன், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இந்த செவ்வாய் வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து அற்புதமான பல பலன்களை தருபவர். முக்கியமாக வீடு கட்டும் அந்த லட்சியம், வாகனம், நல்ல தொழில், இதெல்லாம் அருமையாக உங்களுக்கு வந்து வெற்றியுடன் நடத்தி தருபவர் யாருன்னா நம்முடைய செவ்வாய் பகவான். ஆகவே சித்திரை நட்சத்திரக்காரர்களின் நவக்கிரக அதிபதி செவ்வாய் பகவான். ஆகவே செவ்வாய் பகவானை வணங்குங்கள். நல்ல, அதாவது இது சித்திரை நட்சத்திரக்காரங்க வந்து சனிக்கிழமை சக்கரத்தாழ்வார் போங்க. திருமோகூர் மதுரை பக்கத்தில் இருப்பவர்கள் இந்த திருமோகூருக்கு போகலாம், கிட்டக்க தான். கொஞ்சம் தள்ளி இருக்கிறவங்க, சார் வேறு எங்கேயாவது சொல்லுங்கள் சார் அப்படின்னா, உங்கள் ஊரிலே நிச்சயமாக மிகப்பெரிய பெருமாள் கோயில் இருந்தால் அதில் சக்கரத்தாழ்வார் சன்னதி கண்டிப்பாக இருக்கும். ஆகவே சக்கரத்தாழ்வாரை சென்று, அவருக்கு சுதர்சனர் என்று மற்றொரு பெயர் இருக்கிறது. ஆகவே நீங்கள் சொல்லும் பொழுது ஓம் சக்கரராஜாய வித்மஹே மகாஜ்வாலாய தீமஹி தன்னோ சுதர்சன பிரச்சோதயாது என்று அழகாக வேண்டிக் கொள்ளுங்கள். வெற்றி வெற்றி வெற்றி, எங்கு திரும்பினாலும் உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் உங்களுக்கு வேண்டாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களே, மறவாதீர்கள், நீங்கள் செல்ல வேண்டிய திருத்தலம் திருமோகூர் காளமேக பெருமாள் ஆலயத்தில் இருக்கும் சக்கரத்தாழ்வாரை வழிபடுங்கள். அதே போன்று உங்களுடைய நவக்கிரக அதிபதி செவ்வாய் அங்காரகன். ஆகவே செவ்வாய்க்கிழமை நவக்கிரகத்தில் உள்ள அங்காரகன் தெய்வத்திற்கு சென்று ஒரு அர்ச்சனை செய்து அரளி மாலை அணிவித்து அவர்களுக்கு மனம் குளிர பிரார்த்தனை செய்யுங்கள். வெற்றி நிச்சயம், வாழ்க்கை வளமாகும். அடுத்ததாக சுவாதி. ஆஹா, சுவாதி எம்பெருமான் ஸ்ரீ நரசிம்மமூர்த்தி. நாளை என்பது நரசிம்மனுக்கு இல்லை. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான குணம் இருக்கிறது. என்னென்னா, ரொம்ப நியாயமாக இருப்பாங்க. இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து ரொம்ப தைரியமாகவும் இருப்பாங்க. ஏனென்றால் அவர்களுடைய இஷ்ட தெய்வம் யாருன்னா லக்ஷ்மி நரசிம்மர். நரசிம்ம பெருமானுடைய கதை உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்திருக்கும். நாளை என்பது நரசிம்மனுக்கு இல்லை அப்படின்னா டுமாரோ இஸ் நாட் ஃபார் நரசிம்மா. இன்னைக்கு, இப்போவே, இங்கேயே இன்ஸ்டன்ட் வரம் அளிக்கும் அற்புதமான கடவுள், உடனேயே வரமளிக்கும் கடவுள். ஆகவே சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியின் வடிவமான நரசிம்மமூர்த்தியை வழிபடுங்கள். நீங்கள் போக வேண்டிய திருத்தலம் சோளிங்கர். 108 திவ்ய தேசத்தில் ஒன்றான அற்புதமான திருக்கடிகை என்று அழைக்கப்படும் சோளிங்கரிலே யோக நரசிம்ம சுவாமியாய் நமக்கெல்லாம் அருள்பாலித்து கொண்டிருக்கும் நரசிம்ம சுவாமி ஆலயத்திற்கு செல்லுங்கள். அதே போன்று அங்கு செல்ல வசதி இல்லாதவர்கள் நீங்கள் இருக்கும் பகுதிகளில் ஆலயத்திலே நாராயண பெருமாள் வசிக்கும் ஆலயத்திலே கண்டிப்பாக நரசிம்மர் சன்னதி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து சென்னையில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. சென்னையில் இருந்தீங்கன்னா பார்சாதி கோயிலுக்கு வாங்க. பார்சாதி கோயிலில் தெள்ளிய சிங்கன் நரசிம்ம சுவாமி ஒரு பக்கமும் வேங்கடகிருஷ்ணனாக பார்த்தசாரதி ஒரு பக்கமும் நமக்கு எல்லாம் காட்சியளிக்கிறார். அதே போன்று ஸ்ரீரங்கம் பக்கத்தில் திருக்காட்டழகிய சிங்கர், அவரை கண்டு தரிசனம் செய்யுங்கள். அதே போன்று இங்கே இந்த விழுப்புரம் சென்னையிலேருந்து 2.5 கிலோமீட்டர் தொலைவிலே அந்த இரண்யனை
வதம் செய்த சம்ஹார நரசிம்மர் ஆலயம் இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய இடத்துல நரசிம்மருக்கு என்ற தனியாக ஆலயம் இருக்கிறது. அதே போன்று அந்த அஷ்ட நரசிம்மர் அகோபிலத்திலே அந்த பானக நரசிம்மர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பக்தர்கள் அந்த பானகத்தை நரசிம்மர் சாப்பிடும்போது பாதி உள்ளே போகும், அந்த சத்தம் கேட்கும், அவர் அந்த பானகம் குடிக்கிற சத்தம் கேட்கும். இன்றும் அது நம்பப்படுகிறது. ஆகவே நரசிம்மரை வணங்க நமக்கு வாழ்க்கையில் பயம் என்பதே இருக்காது. ஆகிய சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் லக்ஷ்மி நரசிம்மருடைய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, வஜ்ரணகாத்மகே தீக்ஷ்ண தம்ஷ்ட்ராய தீமகி தன்னோ நாரசிம்ம பிரச்சோதயாது என்று நரசிம்ம பகவானுடைய காயத்ரியை சொல்லுங்கள். அதே போன்று அவருடைய மூல மந்திரம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யுர் மிருத்யும் நமாமியகம் என்று இந்த மந்திரத்தை உளமாற சொல்லுங்கள். ஏனென்றால் நரசிம்மருடைய பலம் உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஏனென்றால் பிரகலாதன் என்ற பக்தனுக்காக தன்னை இமீடியட்டாக துளிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்ற அற்புதமான அந்த பழமொழியை உண்மையாக்கி ஹிரண்யகசிபுவிடமிருந்து பிரகலாதனை காத்த நம்முடைய லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கி வாழ்வில் பல பல நிலைகளை அடைய வேண்டும். சுவாதி நட்சத்திரத்தின் நவக்கிரக தெய்வம் யாரென்றால் ராகு. ராகு போல் கொடுப்பான் இல்லை, ராகு போல் கெடுப்பானும் இல்லை நேயர்களே. ஆகவே இந்த நவக்கிரக தெய்வத்தின் அதிபதியான ராகுவிற்கு நீங்கள் மறவாமல் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்திலே 3லிருந்து 4:30 மணி வரை ஆலயத்திற்கு சென்று ராகுவிற்கு ஒரு சிறப்பான அர்ச்சனை செய்யுங்கள். அப்படி இல்லை என்றால் ஞாயிற்றுக்கிழமை ஆல்சோ நீங்கள் 4:30லிருந்து 6 வரை ராகு காலத்திலே ராகு பகவானுக்கு சென்று நீங்கள் உங்கள் பெயரிலே அர்ச்சனை செய்து ஒரு நெய் விளக்கு ஏற்றுங்கள். அதாவதுங்க, இந்த நட்சத்திரக்காரங்க இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கு 2 விதமான குணாதிசயங்கள் இருக்கும். ஒன்று இஷ்ட தெய்வத்தின் குணாதிசயம், அதே போன்று நவக்கிரக தெய்வத்தின் குணாதிசயங்கள் இருக்கும். இது எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னா, அவர்களுடைய வாழ்க்கை முறையிலே நான் சொல்லுவேன் தெரியுமா, கர்ம வினைகளுக்கு ஏற்ப நமக்கு அந்த சோதனை வரும்பொழுது இந்த 2 இஷ்ட தெய்வங்கள் மற்றும் நவக்கிரக அதிபதி இவர்கள் 2 பேரையும் கெட்டியமாக நம்ம பிடிச்சு நம்முடைய பிரார்த்தனைகளை வைக்க அந்த கர்ம வினையின் பலன்கள் குறைந்து அந்த கர்ம வினை தோஷத்தை நீக்கும் சக்தி கொண்டவை இந்த நட்சத்திர வழிபாட்டின் பலன்கள். அதனால தான் நான் சொல்கிறேன், நம்ம ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை பிறந்தவங்க வாழ்க்கை வழிபாடுகளை பார்த்தோம், அவங்க போக வேண்டிய கோயிலை சொன்னோம், என்னெல்லாம் அவங்க பிரார்த்தனை பண்ணணும்னு சொன்னோம். ஏன் இத்தனை வழிபாடுகளை சொன்னேன்னா, ஏன்னா நமக்கு மனிதனாக பிறந்த நமக்கு பல பல சோதனைகளை இறைவன் கொடுப்பார். அந்த சோதனையான காலகட்டத்திலே இறைவனை நாம் எப்படி வணங்குகிறோம், எப்படி வழிபாட்டை மேற்கொள்கிறோம், எப்படி இறைவனிடம் பரிபூர்ணமாக நம்மை தருகிறோம் என்பது தான் மிக மிக முக்கியமான ஒன்று. உங்களுடைய பக்தி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இறைவன் கண்டிப்பாக அந்த சோதனைகளிலிருந்து நம்மை மீட்டு நமக்கு ஒரு சாதகமான வாழ்க்கையை தருவார் என்பதில் நீங்கள் திடமாக நம்புங்கள். ஏனென்றால் நம்பினார் கெடுவதில்லை, 4 முறை தீர்ப்பு, திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை. இந்த பழமொழியெலாம் நான் ஏன் அடிக்கடி உங்களுக்கு சொல்கிறேன்னா, மைண்டில் ஏற்றிக்கோங்க. அதே போன்ற நேயர்களே, பக்தி நேரம் பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவரும் இந்த முக்கியமான வழிபாட்டுகளின் பலன்களை தயவு செய்து குறித்து கொள்ளுங்கள். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இதெல்லாம் செய்யுங்கள். ஏனென்றால் நான் ஏற்கனவே கூறியது போன்று ஒரு நல்ல தகவல்களை, ஆன்மீக தகவலை வசந்த் தொலைக்காட்சி மூலமாக உங்களுக்கு அளிக்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்கும் அந்த புண்ணியத்தில் நாங்களும் பங்கெடுத்து கொள்கிறோம் என்பதில் எங்களுக்கு அதில் ஒரு பெருமையும் ஒரு சந்தோஷமும் ஒரு நிம்மதியும். ஆகவே தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்ளும் பொழுது எந்த விதமான அடுத்த சலனங்களுக்கும் அடுத்த விஷயங்களுக்கும் மனதை அலைப்பாய விடாமல் நீங்கள் கூடுமான வரையிலே நன்றாக தியானித்து இறைவனை கலந்து இறைவனுக்கும் உங்களுக்கும் an eye to eye contact என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். மனதார இறைவனிடம் பேசி இந்த வழிபாட்டினை மேற்கொள்ளும் பொழுது அத்தனை நற்பலன்களும் நம் கைக்கு சேருகிறது என்பது திண்ணமாகிறது. அதனால தான் சொன்னேன், இந்த 27 நட்சத்திரத்தில் ஒவ்வொரு ஜென்ம நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு திருக்கோயில், ஒவ்வொரு இஷ்ட தெய்வம், ஒவ்வொரு நவக்கிரக
அதிபதி இவர்களெல்லாம் சேர்ந்து தான் நம்முடைய வாழ்க்கையை கோலோச்சி கொண்டிருக்கிறார்கள். அப்போ தான் நான் சொல்லுவேன், நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, என்ன சார் வாழ்க்கை, எப்போ பாரு டெய்லி போராட்டம்தான், எழுந்தால் இந்த பிரச்சனை, நடந்தால் இந்த பிரச்சனை, உக்காந்தா இந்த பிரச்சனை. இப்படி நீங்கள் சொல்ல அப்படி சொல்லாதீர்கள். அதுவே வந்து ஒரு பெரிய நெகட்டிவ். நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி காலைல எழுந்தங்க ஒரு பிரச்சனை வந்ததுங்க, கடவுள் புண்ணியத்தில் அதை சரி பண்ணிட்டாங்க. இதுதான் உங்களுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன். இப்படி சொல்லி பழகுங்கள். இடுக்கன் வருங்கால் நகை. அதுக்காக நான் எல்லாத்தையும் வந்து டேக் இட் ஈஸின்னு எடுத்துமோன்னு நான் சொல்லலை. சீரியஸாக இருக்கும் பிரச்சனையை நல்ல சீரியஸாக அணுகி அதற்குண்டான சொல்யூஷனை கண்டு அதுக்குண்டான தீர்வை பெறுங்கள். ஆனால் எல்லாத்துக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஃபங்க் ஆகி தெய்வத்தை மேலே வழிபட்டு என்ன சாமியை கும்பிட்டு என்ன செய்ய பிரயோஜனம், ஒரு தெய்வமும் கண்ணை திறக்கலை அப்படி சொல்லாதீங்க. அப்படி ஒரு தெய்வம் கண்ணை திறக்கவில்லை என்றால் உங்களுடைய பக்தியில்தான் தவறு, உங்களுடைய அப்ரோச்சில் தவறு. அதை திருத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாக கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். இந்த ஜென்ம நட்சத்திரம் வருது பார்த்தீங்களா, எவ்ரி மாதம் வந்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரும். 27 நட்சத்திரத்துக்கு இது காமனுங்க, இதை மனசில் வச்சுக்கோங்க. அந்த ஜென்ம நட்சத்திரத்தை அன்று முடிந்தால் உங்களால் முடிந்தவரை ஒரு 3 இட்லி இல்லை ஒரு 4 இட்லி ஒரு 3 பேருக்கு அன்னதானம் வணங்குங்கள். அத்தனை விசேஷமாங்க. இது படித்தேன், அப்படியே படித்து நான் அரண்டேன். ஏன்னா அந்த ஜென்ம நட்சத்திரம் அன்றைக்கி தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த தேவதைகள் எல்லாம் வந்து உங்களை சூழ்ந்துப்பாங்க. அப்போது நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு நல்ல காரியத்திற்கும் பாடுறா அவன் பசி இல்லாதவங்க எப்படி செய்கிறான் பாடுறா, என் குழந்தைடா அவனை நான் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த தேவதைகள் வந்து உங்களை வந்து அணைச்சிக்குமா. இப்போ சப்போஸ் நான் சொன்ன நம்ம சுவாதி நட்சத்திரம், அந்த சுவாதி நட்சத்திர தேவதை நீங்கள் அன்னதானம் செய்யும் பொழுது ஒருவருடைய பசியை நீங்கள் ஆற்றும் பொழுது அப்படியே வந்து உங்களை அணைச்சிப்பாங்க. என்ன ஒன்று சொல்ல தரேன், அப்படி மனமும் வந்து இந்த அன்னதானத்திற்கு அப்படி ஒரு சக்தி இருக்கிறது. ஏன்னா தருணமறிந்து குறிப்பறிந்து ஒருவரின் பசியை போக்குவது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. ஸோ அந்த மனுஷன் பசியில் இருக்கும்போது ஒன்றும் இல்லைங்க, சாப்பிட்டு நீங்கள் தான் வாங்கி கொடுத்தோன்னு தெரியுமா, உங்கள் பேர் தெரியாது, உங்களுடைய ஊர் தெரியாது, நீங்கள் யாருன்னே தெரியாது, அந்த பொட்டலத்தை கொண்டு கொடுங்க தெரியுமா, அந்த இட்லியை சாப்பிட்டு பா மகராசன் எங்கேருந்து வந்தான்னு தெரிலப்பா, நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னு அவன் வாழ்த்துறான் பாருங்கள். அந்த சாப்பிட்ட வயிறு, அந்த வயிறு அப்படி சந்தோஷம் அடையுமா, ஆஹா பா அன்னதானம் அளித்தவன் நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னு. ஸோ இந்த 27 நட்சத்திரங்களுக்கு உண்டானவர்கள் மாதம் வருகின்ற ஒரு ஜென்ம நட்சத்திரத்திலே இந்த மாதிரி ஒரு 3 பேருக்கு குறைஞ்சது ஒரு 4 இட்லி வாங்கி கொடுங்க. அத்தனை விசேஷமானது நேயர்களை என்பதை அன்புடன் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் நாளை அடுத்த 6 நட்சத்திரங்களோடு உங்களை சந்திக்கிறேன். இது பக்தி நேரம். என்றென்றும் அன்புடன் வீரமணி கண்ணன். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.